அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 31ஆம் கவிதை. இதோட தலைப்பு பாத்தீங்கன்னா மின்னல் விழி. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முழுமையா சொல்றேன், அதுக்கப்புறமா இதுல இருக்கிற உள்ள ஆழங்களை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆறாத காயம் ஆறாக ஓட வல்லூறு 100 பாடல்கள் பாட, வாழ்காக்கையும் பாவையாகும் வண்ணக்காடையும் ஓடையில் கவ்வி பாடும், வரகு கோழியும் வான்கோழியும் புதுமொழியாய் மாறும், வளந்தை சிந்தையில் தந்தை உண்மையே எண்ணிருக்கும், வெண்கொண்டை மீன் கொத்தி புத்தியுடன் வளம் வரும், வெள்ளை பூனை பருந்து தரும் பானை அளவு விருந்து, வெண்முதுகு சில்லைகள் வந்து மின்னல் விழியில் மயங்கிடும் விழுந்து, வெள்ளை கண்ணி ஆந்தை வந்து நின்று இக்கன்று நன்று என்று உண்மையே போற்றிடும். நல்லா பாருங்க, இது ஒரு முக்கியமான கவிதை. இதுல 9 விதமான பறவைகளை இணைத்து எழுதிய கவிதை. தேவன் எனக்கு தந்த கவிதை. இதுல ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கும். பறவைகளும் அவரையே போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது, அவருடைய ஒரு கருவியாக இருக்கிறது. ஆரம்பத்துல இருந்து வல்லூறு 100 பாடல்கள் பாட, அது பாட முடியுமா அப்படின்னா அவரோட அன்பின் நிமித்தமா. ஒரு கவிஞனோ ஒரு எழுத்தாளனோ எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா, முடியாத காரியம் கூட முடியும்படியாக எழுதுவாங்க. வல்லூறு 100 பாடல்கள் பாடவே முடியாது. அந்த இடத்துல நாம் தேவனை போற்றி பாட வேண்டும் என்று எண்ணி, நாம் பாடுவதாக எண்ணி அதை எழுத வேண்டும். அப்போ வல்லூறு அப்படின்ற இடத்துல நம்ம போட்டுக்கணும். வல்லூறு சரி, வால்காக்கை சரி. இப்ப பாவைன்னு ஒண்ணு இருக்கும். பாவை அப்படின்னா டால் அப்படின்னுவாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா வால்காக்கையா இருக்கட்டும், வளந்தையா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பறவைகள் தான். ஆனால் அவர் கைவண்ணத்தில் உருவானவர்கள். அப்ப அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல விதமான காரியங்கள் இருக்கும். வரகு கோழி, வான்கோழி புதுமொழியாய் மாறும் அப்படின்னா புதிதாய் மாறும், பழைய வாழ்க்கையிலிருந்து புதிதாய் மாறும். அப்புறம் வளந்தை சிந்தையில் தந்தை உண்மையை எண்ணி இருக்கும் அப்படின்னா பறவைகளும் உண்மையை எண்ணி இருக்கு, மனுஷங்களும் எண்ணி இருக்கிறாங்க, அவரை போல வேற யாரும் இல்லை அப்படின்னு காட்டணுன்றதுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். ஏதோ சும்மா சாதாரணமாக ஏதோ ஒன்று எழுத வேண்டும் என்று எழுதவில்லை. தேவனுக்காக அற்புதமான வரிகளை கோர்த்து எழுத வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தின் மூலமாய் எழுதப்பட்ட கவிதை. உங்கள் யாவருக்கும் இது போயிட்டு சேருமா சேராதான்னு சொல்லிட்டு மாம்சத்துல எனக்கு தெரியாது, ஆனா ஆவியில் தேவன் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை பூனை பருந்து தரும் பாலை, அதாவது பானை அளவு விருந்து. அதாவது விருந்து அப்படின்றது ஏதோ குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் கொடுக்கப்படுவதல்ல. விருந்தை தேவன் அனைத்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நமக்கும் வைத்திருக்கிறார் என்று காட்டுவதற்காகவே அந்த வார்த்தைகள் கோர்க்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெண்முதுகு சில்லைகள் வந்து மின்னல் விழியில் மயங்கிடும் விழுந்து. மின்னல் விழி அப்படின்றது அவருடைய விழி அப்படிதான். பூவான விழியும் அவருடைய விழிதான், மின்னல் விழியும் அவருடைய விழிதான். அதுக்கப்புறமா வெள்ளை கண்ணி ஆந்தை வந்து நின்று உம்மால் இக்கன்று நன்று என்று உண்மையே போற்றிடும். அந்த இதுதான் உண்மை. இந்த கன்று இன்று நன்றாக இருக்கிறோம் என்றால் அவருடைய தயவு, அவருடைய கிருபை மட்டும்தான். ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னுடைய மாம்சம் இன்று வரக்கூடிய நாட்கள்ல சென்ற நாட்கள்ல இடைப்படவில்லை. வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஆவியை இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் தாமே இக்கவிதையின் மூலமாய் உங்களுக்கு ஒரு புதிய ஆலோசனையை தந்து வித்தியாசமான கோணத்தில் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.